ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக வீடியோ போடல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே சுவையான கேக் எப்படி செய்கிறதுன்னு அவன் இருந்தால் தான் கேக் செய்யணும் அப்படிங்கிறதில்ல. நம்ம சிம்பிளாக ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு நம்ம கேக் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேக் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்புறம் 100 கிராம் நெய் இல்லைங்க, வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் நமக்கு சாஃப்டாக வரும். இது இல்லாமல் நமக்கு 100 கிராம் மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை வேணும். அதுக்கப்புறம் ஒரு 5 கிராம் பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், ஏதாவது ஒரு எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்து போகிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 4 ml. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டேன். இதில் நான் இந்த வெண்ணெயை லைட்டாக வெது அதை உருக்கிட்டு இதில் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த வெண்ணெய் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை அரைச்சி சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் சேர்த்த போகிறேன். இப்போ பாருங்கள், இதை சர்க்கரையை அரைச்சி வச்ச சர்க்கரையை இது கூட கலந்துட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட இந்த எக் பீட்டர் இருந்ததுன்னா அதில் பீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி இந்த பிளெண்டர் வச்சுருக்கேன், இதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூன், அதை எந்த அளவுக்கு இதை பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் சாஃப்டாக வரும். இப்போது நான் இந்த சர்க்கரை வெண்ணெயும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 100 கிராம் மாவுக்கு 2 முட்டை சேர்த்த போகிறேன். 2 முட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் இந்த வெண்ணிலா எசன்ஸ், இதுக்கு தேவையான வெண்ணிலா எசன்ஸு நான் ஒரு 4 ml வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இப்போ மாவு சேர்க்கணும். மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவு கூட எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் இந்த மாவுக்கு நான் 5 கிராம் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு இந்த மிக்சரோடு சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டையும் தனித்தனியாக சேர்த்தோம் அப்படின்னா இந்த பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாவு கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மாவை நான் இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை எடுத்து நம்ம இதில் சேர்த்து இப்போது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு கலந்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கேக் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இது எனக்கு இது இப்படி கிடச்சிருச்சு. இப்போது நம்ம இதை ப்ரெஷர் பேனில் தான் இந்த கேக் வேக வைக்க போகிறேன். ப்ரெஷர் பேனை நீங்கள் லைட்டாக ஒரு 5 minutes அது சூடானதுக்கப்புறம் நல்லா ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறத நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம அந்த குக்கருக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற பாத்திரம் நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு காய் வேக வைக்கிற பாக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த இதை ஊற்றும் போது நீங்கள் ஊற்றுற அந்த கேக்கோட மிக்சர் உங்களுக்கு பாதி அளவு தான் நிறைஞ்சிருக்கணும். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறீங்கனாலும் அதில் பாதி அளவு தான் இருக்கணும். அப்போ தான் அந்த கேக் வெந்து மேலே வர்றப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபுல்லாக மெழுகிற அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா கேக் வெளியில் வந்துடும், உங்களுக்கு வேஸ்ட் ஆகிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக நான் நெய் தடவிட்டேன். சுற்றிலும் நெய் தடவிட்டு இப்போ நான் கலந்து வச்சுருக்கிற கலவையை இதில் ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஊற்றுனா எனக்கு இதில் பாதி அளவு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரில் நீங்கள் குக்கர் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் கீழே நமக்கு விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு நல்லா ஃபுல்லாக குக்கர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா தூவி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அதில் நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இதை வச்சுட்டு நீங்கள் நல்லா குக்கரை மூடுற மாதிரி, நீங்கள் குக்கர் மூடி வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது குக்கர் மூடி வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 to 40 minutesல உங்களுக்கு இந்த கேக் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் நடுவில் ஒரு டைம் ஒரு 20 minutes 25 minutes கழிச்சு நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு டூத் பிக்கு இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் அதை குத்தி பார்த்துக்கலாம் கேக் வந்துருச்சா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு
நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 to 40 மினிட்ஸில் இந்த கேக் நல்லா பேக் ஆகி வந்துடும். இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அதில் அடுப்புலையே அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அடுப்பில் இருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சைடில் லைட்டாக இந்த மாதிரி கத்தியில் நீங்கள் கீறி விட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் அந்த பிளேட்டை அந்த பாத்திரத்தை பிளேட்டில் வந்து நீங்கள் கொட்டினீங்க அப்படின்னா அந்த கேக் வந்து உங்களுக்கு ஃபுல் கேக் அப்படியே அந்த பாத்திரத்தில் வந்துடும். நம்ம வந்து அந்த தட்டத்தில் நெய் தடவி இருக்கிறதுனால அந்த கேக் அழகாக உங்களுக்கு அந்த பாத்திரத்துலேருந்து விட்டுட்டு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கேக்கை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான சுவையான கேக் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.